பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்று நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா, திருச்செந்தூர் சூட்சும ரகசியங்கள். அதாவது நம்ம பல தடவை அந்த கோவிலுக்கு போயிருப்போம், பிரகாரங்களை சுத்தி இருப்போம், எல்லா சன்னதிகளும் பார்த்திருப்போம். ஆனா உற்று நோக்காம சில டீட்டெயிலிங் பத்தி தெரியாம இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேதா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க அங்க. அவங்க கையில என்ன வச்சிருப்பாங்க, இடது கையில என்ன வச்சிருப்பாங்க, அவங்க காலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒத்து கவனிச்சிருக்க மாட்டோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள், சூட்சுமங்கள், சூட்சும ரகசியங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி. இன்னைக்கு மேதா தட்சிணாமூர்த்தியை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது குரு பகவான்ன்றது நம்ம நவ கிரகத்துல 9 கோள்ல இருக்கிற ஒரு முக்கியமான படிப்புக்கும் நம்மளோட இன்டலெக்சுவல் விஸ்டம் எல்லாத்துக்குமே உரிய பகவான், கடவுளாக போற்றப்படுகிறார். சோ இந்த வேதா தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர்ல குருஸ்தலம்ன்றதுனால ரொம்ப விசேஷம் பெற்றவர். அவரோட அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இடது கால் எப்பொழுதுமே மடக்கி வச்சிருப்பாங்க மிச்ச கோவில்ல எல்லாம். இங்க பாத்தீங்கன்னா 2 காலுமே தரைய மிதிச்சுட்டு இருக்க மாதிரி தொங்க விட்டுட்டுதான் இருப்பாங்க காலை. சோ அது ஒரு சிறப்பான அமைப்பு. இத மாதிரி இந்தியால வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது பாரம்பரிய ஸ்தலங்கள்ல, அதாவது பழமையான கோவில்கள்ல வேற எங்கேயுமே கிடையாது. நேபாளத்துல மேதா தட்சிணாமூர்த்திக்கு குருஸ்தலத்துல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 365 நாளும் திருச்செந்தூர்ல நீங்க வழிபடுற மாதிரி பார்க்க முடியாது. வெறும் வியாழக்கிழமைகள் மட்டுமே அங்க காட்சி கொடுப்பார். அதுவும் நேபாளத்துல நீங்க போய் பார்க்கணும். அதுக்கு பதிலா நீங்க இங்க சிறப்பா அவரை உங்களுக்கு காட்சி, உங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு இங்க மேதா தட்சிணாமூர்த்தி. மானும் மழுவும் வச்சிருக்காரு. மான் என்பது இட்ஸ் லைக் ஜம்பிங் இன் நேச்சர். சோ நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்படி மைண்ட் மாறிட்டே இருக்கிறதும், தப்பான விஷயங்களை தேடி போறதும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க சிக்னிஃபை பண்றதுக்கு அவர் இந்த மான கையில வச்சிருக்காரு. மழு என்றது ஆக்ஸ், நம்மளோட தப்பான எண்ணங்களை கட் பண்றது, அதாவது தப்பான எண்ணங்களை அறுத்தேறியக்கூடியதுக்கு சிக்னிபிகன்ஸா இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ திருச்செந்தூரோட சிறப்பு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சூரசம்ஹாரம், அதாவது போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க முருகன் அருள் புரிஞ்சார் எல்லாத்துக்கும். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோ கெட்ட எண்ணங்கள், வன்மங்கள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் சம்ஹாரம் பண்ணிடணும்ன்றதுதான் இந்த சூரசம்ஹாரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. சோ அப்படின்றப்போ இது கனெக்டிவேட் பண்ற மாதிரி தான் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியும் இங்க அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி இங்க நடராஜ மூர்த்தியும் மானும் மழுவும் வச்சிருக்காங்க. எப்பவுமே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சிவன் இதெல்லாம் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படின்னு. அப்கோர்ஸ் நவகிரகங்கள்ல உள்ள குரு பகவான் நம்ம தனி வழிபாடு பண்ணினாலும் மேதா தட்சிணாமூர்த்தியும் சிவனோட ஒரு அம்சமா தான் கருதப்படுறாங்க. இதே நடராஜமூர்த்தியும் கையில மானும் மழுவும் வச்சிருக்காங்க. சோ மேதா தட்சிணாமூர்த்தியும் நடராஜமூர்த்தியும் மானும் மழுவும் வச்சிருக்கிறது சிறப்பம்சம் திருச்செந்தூர் ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும். சபரிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. இதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.